இவனுக்கு நரம்பு நட்டுக்குச்சு. இனிமே நாயனை வாசிக்க வேண்டியதுதான். ஏப்பா பாலைவனத்துல எங்க வேணாலும் டென்ட் போட்டுருக்கலாம்ல. 1 கிலோமீட்டர் நடத்தியே கூட்டு வந்து டென்ட் போட்டிருக்கேன். இங்க ஏதாவது விசேஷம் இருக்கா? விடியிற நேரத்துல இங்கிருந்து சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் அல்லக்கை, தண்ணிய வேஸ்ட் பண்ணாத. கொஞ்சம் தண்ணி வேணாலும் இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்புறம் எல்லாம் தொங்கி போயிடும். மிஸ்டர் சக்தி, நான் படத்துக்கு போறேன். துணைக்கு வரட்டா? அதெல்லாம் வேணாம். நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நான் குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் சில்லுன்னு தண்ணி வேணும். ஐசே, இந்த டெசர்ட்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இதுல குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் தண்ணி வேணும்னா எப்படி? அது அந்த ஆள் தான் யோசிச்சு முடிவு பண்ணும். முடியாதுன்னா முடியாதுன்னு ஒத்துக்க சொல்லு, விட்டுடுவோம். இந்த பாப்பா நம்ம பையாவால முடியாதது முடிச்சு வைக்காததுன்னு எதுவும் இல்ல. என்ன கொஞ்சம் செலவு அதிகமாகும். ஒரு பக்கெட் தண்ணி 500 ரூபாயா? 5000. எம்மாடியோ, என்னது பக்கெட் தண்ணி 5000? ஐசே, இது பகல் கொள்ள ஐசே. குளிக்கிறத மறந்துட்டு சென்று தச்சுக்க, அதான் சீப்பு. நத்திங் டூயிங். பணத்தை கொடு. விடியறதுக்குள்ள எப்படி கொண்டு வரான்னு பாக்கலாம். அப்ப டிக்கெட், இப்ப பக்கெட். கட்டு கட்டா கேஷ் அமுக்குறான். இந்த பாரு பையா, இவன் இப்படியே புலம்பிட்டு இருந்தா அப்புறம் நான் ஹர்ட் ஆயிடுவேன். வேண்டாப்பா, நீ ஹட்டானா எங்க பர்ஸ் ஃபட் ஆயிடும். இஸ்மாயிலே இந்த வேட்டைக்காரன் பணத்துக்காக என்ன வேலை கொடுத்தாலும் செய்வான் போல இருக்கு. பாவம், ராத்திரி எல்லாம் நடந்து 2 பக்கெட்ஸ் வாட்டர் கொண்டு வந்திருக்கான்.